பாஜக நிச்சயமாக நீ வளர்ந்துருக்குது. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க ஒரு 10-15 சீட்ஸ்ல கண்டிப்பா ஜெயிப்போம். பட் ஆனா அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, இன்னைக்கு புதுசா ஒரு வார்த்தை வர ஆரம்பிச்சிச்சு, ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஆனா அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸே தலகணமா ஆணவமா ஆகிறது தான் அங்க பிரச்சனையா போகுது. ஆணவம் அப்படின்னு சில வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள் நீங்க சொல்றீங்க. நான் என்னோட கண்டனத்தை தெரிவிக்கிறேன். சும்மா திட்டிக்கிட்டே ஒருத்தர் நீங்க கார்னர் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க? 40 தொகுதியில கிட்டத்தட்ட 14 தொகுதியில நாங்க 2வது இடம், 3வது பெரிய கட்சி என்று எல்லாரும் கிளைம் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உண்மையான 3வது கட்சி யாரு? தேர்தல் ஆணையமே கொடுத்த வெளியிட்ட அந்த பர்சன்டேஜ் படி இன்னைக்கு பிஜேபி தான் தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி. நாங்க 2வது இடத்துக்கு வரணும்னு தான் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தார். அப்ப நீங்க 3வது இடத்துல கம்ஃபர்டபுள் தான். ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இவங்க தேர்தலை சந்திச்சிருக்காங்களா? இல்ல, கோவை தொகுதியில ஓட்டுக்கு காசு கொடுத்திருந்தா அது என்னத்துக்கு வெளில வந்திருக்குமே. பணப்பரிமாற்றத்தை யாருக்குமே தெரியாம சட்டவிரோதமா செய்வது எப்படி அப்படின்றத திமுக உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். இப்ப நீங்க தெரிஞ்சா அது நீங்க தேர்தல் ஆணையத்துல சொல்லல. இப்பதான் மோடியே என்டிஏ கூட்டணின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு பின் வாங்கிட்டா அப்போ பிஜேபியால வர முடியாதுல ஆட்சிக்கு. இவங்க 2 பேரும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இல்ல. அதை முதல்ல தெரிவித்துக்கிறேன். அதையும் செட் பண்ணி தான் நம்ம எலெக்ஷனை கண்டக்ட் சார், பண்ணிருக்கோம். நிதிஷ்குமார் சார் நம்புறீங்களா? அவர் இந்தியா கூட்டணியில தான் இருந்தாரு. நாம் தமிழர் கட்சியுடைய சித்தாந்தமே தமிழகத்திற்கு ஒரு ஒவ்வாத விஷயம். இளைஞர்கள் எல்லாம் அவர் பேச்சை கேட்கிறாங்க, அதுலயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு தேச பார்வை இல்லாமல் தேசத்துல எது செஞ்சாலும் தப்பு, அண்ணாமலை அவர்களால ஜெயிக்கவே முடியாது அரசியல்ல அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் அண்ணன் சொல்லியிருக்காரு. இவ்வளவு பேசக்கூடிய ஜெயக்குமாரனுடைய பையனை 3வது இடத்து தள்ளப்பட்டிருக்காரு. டெபாசிட் வாங்குறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டார். இவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் கரை படிந்து போயிருச்சு. இவங்க கரையானா மாறிட்டாங்க. சார், பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாடுக்கு எத்தனை தடவை மோடி அவர்கள் வருவார் நினைக்கிறேன்? ஏன்னா இந்த தேர்தலுக்கு 18 வாட்டி வந்திருக்காரு இந்த 2 மாசத்துல மட்டும். எப்படிங்க இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க? அவ்வளவு அருமையா இருக்கு. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா திட்டங்களுக்கும் தமிழக மக்களுக்கு அள்ளி கொடுத்தவர் மோடி, அதை சொல்லி கெடுத்தவர் ஸ்டாலின். இவங்க எல்லாம் அழிவு பார்த்து நிச்சயம் போவாங்க. குளோப் 360 நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பிஜேபி இளைஞர் அணியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் ராஜா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? எப்படி சார், நல்லா இருக்கீங்க? ரிசல்ட் வந்துருச்சு. இல்ல, நீங்க என்கிட்டயே சொன்னீங்க, தப்பா சொல்ல, கிண்டல் பண்ணல, ஓகேங்களா? திமுக 30-35 சீட்ல வின் பண்ணோம். அண்ட் ஆல்மோஸ்ட் மிச்சம் இருக்க பேலன்ஸ் பிஜேபி வரும்ன்றது கருத்து கணிப்பா இருந்தது. பட் நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க ஒரு 10-15 சீட்ஸ்ல கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்ற அந்த ஒரு உத்தரவாதம் நீங்க கொடுத்தீங்க. எல்லாரும் சொல்லலாம் சார், தேர்தல் அடிக்கிற எல்லாருமே சொல்லுவோம் நம்ம ஜெயிப்போம் தோப்போன்றது, அது இயல்பு தான். பட் ஆனா அந்த ஓவர் கான்பிடன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இங்க பிரச்சனையோ பிஜேபிக்கு அப்படிங்கறத கேள்வி. இன்னைக்கு புதுசா ஒரு வார்த்தை வர ஆரம்பிச்சிச்சு, ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஒரு பணி செய்ய ஆரம்பிக்கிறோம்னா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸா தான் பணி செய்ய ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சின்றது நம்ம ஜெயிக்கலப்பா, சரி விட்டுருவோம்ப்பா, நீங்க ஏதோ முடிஞ்ச அளவு பண்ணுங்கப்பான்னு சொன்னா ஒரு இயக்கமானது ஒரு ஒரு அந்த ரத்த ஓட்டமே இல்லாம ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் பல விதங்கள்ல நல்லது. அதை பாஜக கையில் எடுத்திருக்குது. குறிப்பா எங்கள் மாநில தலைவர் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்றீங்க, அவர் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிட்டாரு, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. 2% இருந்த பாஜக நோட்டாக்கு கீழன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, எங்க முதல்வர் சவாரின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நாங்க இல்லாம நீங்க ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அதையெல்லாம் முறியெடுத்திருக்கோமா இல்லையா? இன்னைக்கு 40 தொகுதியில கிட்டத்தட்ட 14 தொகுதியில நாங்க 2வது இடம். யோசித்து பாருங்க. செகண்ட் பிளேஸ் வாங்கியிருக்கிறோம், நல்ல வாக்கு சதவீதத்தை வாங்கியிருக்கிறோம், 12% ஓட் ஷேர் வாங்கியிருக்கிறோம். பெரிய விஷயம். தமிழக மக்கள் எங்களை ஏற்க தொடங்கிட்டாங்கன்றது தான் உண்மை. இது ஏதோ நான் பூசி முழுவதுக்காகவோ இல்ல தோல்வியை மாத்தி வேற ஒரு ஃபார்மேட்ல பேசுறதுக்காக சொல்லல. எலெக்ஷனை கூர்ந்து பார்க்கக்கூடியவர்கள், அரசியலை நல்லா தெரிந்தவங்களுக்கு தெரியும், பாஜக நிச்சயமாக நீ வளர்ந்துருக்குது. புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் எடுத்த முடிவு சரியான முடிவு, சரியான முடிவு. எங்களுக்கு ஓட்டு சீட்டா கன்வெர்ட் ஆகாம இருந்திருக்கலாம், அதுல நாங்க ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குன்றத உண்மை. ஆனா பர்சன்டேஜ் வைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நீங்க தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி, 3வது பெரிய கட்சி என்று எல்லாரும் கிளைம் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உண்மையான 3வது கட்சி யாரு? தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையமே கொடுத்த வெளியிட்ட அந்த பர்சன்டேஜ் படி இன்னைக்கு பிஜேபி தான் தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி. என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? 2 கட்சி தான், 3வது கட்சியில எங்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன இந்த மண்ணுல 3வது கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 3வது அந்த இடம் உங்களுக்கு போதும். ஏன்னா நாங்க 2வது இடத்துக்கு வரணும்னு தான் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தார். அதிமுக எல்லாம் கிடையாது, நாங்க தான் 2வது இடத்துக்கு வர போறோம், நீங்க பாருங்கன்னு சொன்னார். அப்ப நீங்க 3வது இடத்துல கம்ஃபர்டபுள் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்லா கேட்டுக்கோங்க. இங்க 2 பேருக்கு தான் இடம்,
மூன்றாவது நபருக்கு இடமே இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு ஐயா கேப்டன் அவர்கள் கூட்டணி அமைக்கிற நேரத்தில் மூன்றாவது அணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னது இதே தமிழ்நாடு மக்கள், இதே தமிழக கட்சிக்காரங்க. அதே போல எப்பப்பெல்லாம் கூட்டணி அமையுதோ மூன்றாவது அணிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அதை புறந்தள்ளக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இன்னி வரலாம் இருக்கு. அதையெல்லாம் முறியடித்து இல்லை, மூன்றாவது ஒரு இடத்திற்கு தமிழக மக்கள் விருப்பப்படுறாங்க, ஒரு புதிய முகத்திற்கு விருப்பப்படுறாங்க. 11% வாங்கியிருக்கணும், அதோட இண்டிகேஷன் என்ன? ஆமா, உங்களை ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்க தொடங்கியிருக்காங்க தானே அர்த்தம். இங்க வளரவே வளராது, இங்க ஓட்டே விழாதுன்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு பெரும்பான்மையான இடத்துல நல்ல வாக்குகளை வாங்கியிருக்கிறோங்க. அதை நாங்கள் ரொம்ப ஒரு பெரிய பலமாக பார்க்கிறோம். அதே சமயத்துல பல விதங்களை நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதை நாங்கள் வளரக்கூடிய கட்சி என்கிற நிலையை நாங்கள் அன்றும் அதுதான் சொன்னோம், இன்னைக்கும் அதுதான் சொல்றோம். அது எந்த விஷயமா மாற்று கருத்து இல்லை. சார், ஓவர் கான்ஃபிடன்ஸ் பத்தி நம்ம பேசணும்ல, அது சொல்லிடலாம். ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஓகே, நல்லதோட தப்பு கிடையாது. ஆனா அந்த ஓவர் கான்பிடன்ஸே தலகணமா ஆணவமா ஆகிறது தான் அங்க பிரச்சனையா போகுது. அண்ணாமலை ஒரு மாநில தலைவர், அவர் சொல்லணும் தொண்டர்களுக்கு, அவர் அந்த ஊக்கத்தை கொடுக்கணும், நம்ம இவ்வளவு ஜெயிப்போம், இவ்வளவு இடத்துல வருவோன்றது நம்ம சொல்றது தப்பு இல்லை. ஆனா அவர் பண்ணது ஒரு கட்சியை மட்டும் தட்டி நம்ம உயர்வோம் அப்படின்னு அங்க சொல்றதுதான் அங்க ஒரு பேசப்படுற பொருளா இருந்தது. அதை நான் அவர் டைரக்டா அட்டாக் பண்ணாரு அதிமுகவை, ஒரு இன்டைரக்டாலாம் சொல்லல. அணைய போகிற விளக்குன்னாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் டைரக்ட் அட்டாக் பண்ணாரு. அதே மாதிரி ஒத்துக்கிறோம், பிஜேபி இப்போ 11% ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க, நிறைய இடங்கள்ல 2வது இடம் 3வது இடம் வந்திருக்காங்க, இதுவும் ஒரு வளர்ச்சி தான். ஆனா அந்த வளர்ச்சி ஆரோக்கியமானதா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா திமுக 40 வாங்கினதுக்கு காரணம் அதிமுக பிஜேபி பிரிஞ்சதுதான், இல்லைன்னா திமுக 40 வாங்கியிருக்காதுங்கிறதா இப்போ ஓரளவுக்கு உங்க காதுல அது வந்திருக்கும். அப்போ ஒருவேளை அதிமுக பிஜேபி சேர்ந்து இருந்தா இந்த வெற்றியை திமுகவை நீங்க தடுத்திருக்கலாம்ல, அப்போ உங்களுக்கு சீட் அது வந்திருக்கும், எம்பி சீட்டு. ஒரே விஷயம், ஆணவம் அப்படின்னு சில வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள் நீங்க சொல்றீங்க, நான் என்னோட கண்டனத்தை தெரிவிக்கிறேன். யாருக்குமே இங்க ஆணவமோ திமுறோ அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு அரசியல் கட்சி நடத்துறோம், எங்களை குறிப்பிட்டு தாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. ஏடிஎம்கே காரங்க எங்களை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியா எங்கள் தலைவரை குற்றம் சொல்வது, எங்கள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலையாரை குறை சொல்வது, எங்கள் பாரத பிரதமர் மனித குலசாமி மோடிஜியை குறை சொல்வது, சும்மா திட்டிக்கிட்டே ஒருத்தரை நீங்க கார்னர் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க எங்கள் தயவுல இருந்துட்டு நாளைக்கு எங்களுக்கே நீங்க பேக் ஃபயர் காட்டக்கூடிய சூழ்நிலையில பேசத்தாங்க செய்வோம். மக்களுக்கு எதுவுமே செய்யாத இவங்க டக்குன்னு மக்கள் பிரச்சனையை கேட்கக்கூடிய நேரத்தில் பாஜகவை குறை சொல்லக்கூடிய ஒரு கேவலத்தனத்தை அதிமுக கையில் எடுத்தது. அதைக்கு கவுண்டர் கொடுத்து அரசியல் பண்ண வேண்டியது எங்களோட கடமைங்க, அதை நாங்கள் செஞ்சோம். இன்னொன்று, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருந்தா ஜெயிப்போம்னு சொல்லி இன்னைக்கு அதிமுக காரனே சொல்றாங்க. ஆனா சத்தியமா நாங்கள் கூட்டணியில் இருந்தால் இந்த பேச்சே வந்திருக்காது. என்ன சொல்லியிருப்பாங்க? நாங்க இருந்ததுனாலதான் இந்த பேச்சு தொடர்ந்துருக்குங்க, அது எங்களுக்கு வேண்டாம், அது போன்ற விஷயங்கள் இல்லை, எங்களுக்கும் இங்க தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்றது நிரூபிக்கக்கூடிய விஷயமாக அமைஞ்சதே என்று நான் ரொம்ப இறைவனை ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். எங்களுக்கு நிஜமாவே எங்களை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமைஞ்சது, பாடமும் கொடுத்தது. அதே சமயம் எதிர்கட்சிக்காரர்களுக்கு ஒரு பாடத்தை தெரிவித்திருக்கு. என்னன்னா, பாஜகவை நீங்க என்ன சொன்னாலும் சும்மா கடந்து போகக்கூடிய இயக்கமாக பாஜக இன்னைக்கு தமிழகத்துல இல்லை அப்படின்றதுக்கான இண்டிகேஷனை மாண்புமிகு வாக்காளர் பெருமக்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து. சார், கோவையில் அந்த கெடா விருந்தெல்லாம் நடந்துச்சுல, பார்த்துருப்பீங்க, ஆடை வெட்டுறது, அப்புறம் அதில் அண்ணாமலை அவர்களோட அந்த புகைப்படம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இந்த மாதிரிலாம் சித்தரிக்க வேண்டாம், அதாவது பாடி ஷேமிங்கிறது ரொம்ப தப்பு தான். ஸோ இந்த அளவுக்கு சித்தரிக்கிற அந்த கோபம் அந்த மக்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தயவுசெய்து சொல்றீங்க, மக்கள் ரொம்ப நல்லவங்க. பொதுவாகவே மக்கள் நல்லது கெட்டதை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியுது. இருந்தாலும் கடைசி நேரத்தில் இப்ப திமுக வெற்றி பெற்றது எதனால நினைக்கிறீங்க? சிம்பிளா பேசுவோமே, நான் குறை சொல்லி அரசியல் பண்றது நினைக்காதீங்க. எலெக்ஷன் தேதி வருதுன்னா அதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி மாதம் 1000 ரூபாய் அந்த மகளிர் தொகை போடுறாங்கல்ல, அதை போடுறது. இது அரசாங்க சார்பாக போடக்கூடிய பணம். அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் இவங்க ஒரு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இவங்க தேர்தலை சந்திச்சிருக்காங்களா? அது முடியாதுங்க. இன்னொன்னு, இல்ல, கோவை தொகுதியில ஓட்டுக்கு காசு கொடுத்திருந்தா அது என்னத்துக்கு வெளில வந்திருக்குமே. சரி, ஆனா பீக் தொகுதியா இருந்தது கோயம்புத்தூர் தொகுதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி உருவாக தொடங்கிட்டாங்க. காசு கொடுக்கறது தெரியாம காசு கொடுக்கறது எப்படி நீங்க கத்துக்கலாம். அதுக்கு ட்ரைனிங் செஷன் வச்சிருக்காங்க. ஒரே மாசத்துல பணப்பரிமாற்றத்தை யாருக்குமே தெரியாம சட்டவிரோதமா செய்வது எப்படி அப்படின்றத திமுக அதிமுக உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். தேர்தல் ஆணையத்துல சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் கட்ட விஷயங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நாங்களும் இது போல விஷயங்கள் எல்லாம் தெரியுது. தேர்தல் ஆணையத்திற்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் பணத்தை பெறத வாங்குறாங்க. நம்மளோட நோக்கம் என்னன்னா, மக்கள் பணமே வாங்கினாலும் இந்த முறை மாற்றத்துக்கு நிச்சயம் நிற்பாங்க நாங்க நினைச்சோம். இருந்தாலும் முடிவுகள் மாறி சொல்லியிருக்காங்க. மக்கள் தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்கிறோம், அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த ஆடை வெட்டுற கதை இதெல்லாம் பார்க்கறதுக்கு அசிங்கமா இல்லை? 32% ஓட்டு வாங்க, நீங்க இன்னைக்கு 26% வாங்கிருக்கீங்க. இன்னும் தெரியுது உங்களுக்கு இருந்து வீழ்ச்சி. இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருந்தா இவங்க கதையே வேற அப்படின்றது எல்லாருமே இன்னைக்கு உணர்றாங்க. இருந்தாலும் சொல்றோம், பாஜக தனிப்பெரும் கட்சியாக வளர்வதற்கு தான் இங்க விரும்புவதே தவிர யார் முதுகிலும் சவாரி செய்ய நாங்கள் இல்லை. அவர்கள் ஈச்சு பேச்சுக்கு நாங்கள் ஆளாக நாங்களும் ரெடியா இல்லைங்க.
எங்களுடைய வளர்ச்சியை காட்ட எங்களுடைய சித்தாந்தத்தை சொல்லி மக்களிடையே செல்வதற்கான வேலைகளை இனி வரும் காலங்களில் தொடர்ந்து செய்வோம். கூட்டணியை பற்றி நீங்கள் கேட்கும்போது கூட எங்கள் அண்ணன் புரட்சியறிஞர் அண்ணாமலை சொல்வது இல்லைங்க, அதிமுகவோட போது சரியாக இல்லை என்பது எங்களுடைய இன்னைய வரல ஸ்டாண்டு. அது இல்லை அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா காலையில அவருக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து அதிமுகவோட நாங்க கூட்டணிக்கு போக மாட்டோம் 2026 தேர்தலையுமே. ஆனா இதே தமிழிசை சவுந்தரராஜன் மேம் வந்து கூட்டணி பத்தி இப்போதைக்கு எங்களால பேச முடியாதுப்பா, அது வந்து மேலிடம் தான் முடிவு பண்ணணும். அப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி வேண்டாம், ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் அமித்ஷா வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு உங்களுக்கே தெரியும். சோ அப்ப இப்படி முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கே உங்க கட்சிக்குள்ளேயே. நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, கட்சிக்குள்ள பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். இப்போ அண்ணாமலை அண்ணன் சொன்ன கருத்தையும் தமிழிசை அக்கா சொன்ன கருத்தையும் நம்ம ஒப்பிட வேண்டாம். அண்ணாமலை என்ன அவரோட ஸ்டாண்ட சொல்றாரு, இது போல கூட்டணி என்பது எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதுக்கான விஷயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அக்காவை கேட்கும்போது கூட்டணி வேணும்னு சொன்னாங்களா? கூட்டணி வேணும்னு சொல்லுங்க, அவங்க இப்போதைக்கு முடிவு பண்ண வேண்டிய இது இல்லைங்க, இட் இஸ் வெரி ப்ரீ மெச்சூர்ட், இப்போ பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இது தேவையில்லாத இரு தலைவர்களிடையே ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு இவங்கெல்லாம் செய்யக்கூடிய சதி வேலை. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு நான் தெரிவித்துக்கிறேன். இன்னொன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே, இங்க இருந்து 40 எம்பிக்கள் கொடுத்திருக்காங்க. இப்போ காங்கிரஸ்க்கு டோட்டல் 235 தொகுதியா, பிஜேபிக்கு 292 தொகுதி. இப்போ பெரும்பான்மை கிடைக்கல. இவ்வளோ நாள் என்ன சொன்னாங்க, மோடிக்கு கேரண்டி, மோடியை பார்த்துதான் ஓட்டு போடுறாங்கன்ற அந்த பிம்பமாயி இப்பதான் மோடியே என்டிஏ கூட்டணின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேவா? சோ அப்ப இது வந்து இப்போ வந்து ஒரு ஃபிளங்கிங் பார்லிமெண்ட் தான். சோ எல்லா எம்பிக்களும் சேர்ந்துதான் இப்ப இருக்கு. இதே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு பின் வாங்கிட்டா அப்போ பிஜேபியால வர முடியாதுல ஆட்சிக்கு. இவங்க 2 பேரும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, அதை முதல்ல தெரிவித்துக்கிறேன். இவங்க இது வந்து நாங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சு வந்து ஐயா சாமி வாங்க வாங்க ஐஎன்டிஏ மாதிரி நாங்க கூப்பிடல. இது ப்ரீபோன் அலையன்ஸ். நாங்க எலெக்ஷனுக்கு பிஃபோரே அலையன்ஸ் செட் பண்ணி தான் நம்ம எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிருக்கோம். நிதிஷ்குமார் சார் நம்புறீங்களா? அவர் இந்தியா கூட்டணியில தான் இருந்தாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியா கூட்டணி உருவாக்கியது யாரு? அண்ணன் நிதிஷ்குமார். அங்க உருவாக்கிட்டு இங்க வராருன்னா அப்ப அதோட லட்சணம் அவருக்கு தெரியுது. அது வந்து வெறும் குடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு 200 நானே ஒரே கேள்வி கேட்கறேங்க, நீங்க 100 மார்க் வாங்குறீங்க, இங்க நாங்க 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு 5 மார்க் வாங்குறோம், ஆளுக்கு 10 மார்க் வச்சுக்கோங்களேன். நாங்க 10 பேர் சேர்ந்து 100 மார்க் வாங்குறது பெருசா இல்ல நீங்க ஒரு ஆள் படிச்சு 100 மார்க் வாங்குறது பெருசா? ஒரு ஆள் வாங்குறது தான் பெருசா. அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க காங்கிரஸோட தனியாக வாங்க வாக்கு 99 சீட், சரிங்களா? இன்னைக்கு எல்லாருமே பாவம் சில்லறையா சேர்ந்து ரீட்டைலர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இவங்க எல்லாம் சேர்ந்து கூட எங்களுடைய அந்த ஓட்டு இதை வந்து எங்களுடைய என்ன சொல்ற நம்பர்ஸை வந்து இவங்களால பூர்த்தி பண்ண முடியல. எங்களை விட 15 இலக்கங்கள் குறைவா இருக்காங்க. 400 சொன்னோமே. அயல் நாட்டு விஷயங்கள்லாம் சதி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு வருது. வச்சு இவங்க மிஸ்கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. பிஜேபிக்கு சதி செய்யக்கூடிய வகையில இந்திய தேர்தலை ஒட்டி இது போல விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கு. இன்னொன்னு நான் சொல்றேன் கேளுங்க, மக்களை பொறுத்தவரை ஒரு தேவையில்லாத ஒரு பிம்பத்தை மக்களிடையே கட்டமைத்து உனக்கு நான் அதை பண்றேன், உனக்கு இதை பண்றேன், உனக்கு சிலிண்டர் விலையை குறைக்கிறேன், உனக்கு அதை பண்றேன்னு சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின். இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு வடிவேல் ஒரு படத்துல வருவார். அவர் வந்து அந்த மாறு வேடத்துல வந்துருவார், ஒரு பெண்ணாக வேடம் விட்டுருப்பாரு. அப்ப அவர் லவ் பண்ணுவார் ஒரு பையன். அவர் சொல்வாரு, ஏய் உனக்கு நான் தாலி கட்டுறேன், ஏய் 3 முடிச்சுடா 30 முடிச்சு போன விட அம்மன் ஜல்லிக்கு பிரச்சனைடா. அந்த கதையாக இன்னைக்கு திமுக காரங்க எவ்வளவு பேர் சேர்ந்து போனாலும் சரி, அதனால கால்வாசி பிரயோஜனம் கூட இல்லைன்றது தான் இன்னைக்கு தமிழகத்தோட நிதர்சனம். இன்னைக்கு தென்சென்னை எடுத்துக்கோங்க, இன்னைக்கு தமிழிசை தங்கப்பாண்டியன் அக்கா எங்க வந்தாங்க, என்ன பணி செஞ்சாங்க? அதே போன்ற கனிமொழி அக்கா எடுத்துக்கோங்க, என்ன பணி செஞ்சாங்க, எங்க நீங்க அவங்களை பாத்தீங்க? ஸ்டாலினோட தங்கச்சின்னு உங்களுக்கு தெரியுமே தவிர அவங்க வரவே இல்லைங்கிறீங்களா? கனிமொழி தூத்துக்குடியில வரவே செய்த ஒரு பணி, ஒரு ஸ்டார் எல்லா டைம்ல எல்லாம் அவங்க வந்திருக்காங்க, இறங்கி வேலை பண்ணிருக்காங்க, நீங்க பாத்துருப்பீங்க. இறங்கி வேலை பார்த்தாங்க, சந்தோஷம். நான் கேட்பது 5 ஆண்டு காலம் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்திருக்கீங்க, சரிங்களா? ஒரு கட்சி தலைவருடைய தங்கச்சி நீங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய திட்டம், எல்லாருக்கும் பிரபலமான திட்டம் சொல்லுங்க. அந்த சார் மத்தியம் இல்லங்க நான் சொல்றது மட்டும் கேட்கறது சொல்லுங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மோடி ஐயா வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்களோட நரேட்டிவ் செட் பண்ணி போன தேர்தலையும் ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்க சொன்ன கூற்றுப்படி கரெக்டா? இவங்க வந்து அவங்களுடைய அந்த நிதியில இவங்க செய்த ஒரு நல்ல பணி அந்த தொகுதியில நீங்க சொல்லுங்க. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆளுங்கட்சியா இருந்தது சார், காங்கிரஸ் எதிர்கட்சி, இவங்க எல்லாம் காங்கிரஸ் கூட்டணி. இப்ப இவங்க எம்பியா இருந்தாலுமே இவங்களோட கூட்டணியில இருக்க ஒரு கட்சி மத்தியில ஆனாதானே இவங்களால ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியும். மேடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, திட்டம் கொண்டு வரது வேற. இப்ப நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிதி வரும், வருடாந்தோறும் ஒரு நிதி வரும். அதை வைத்து கனிமொழி அக்கா செய்த ஒரு அவங்க தொகுதிக்கு நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கலாம், இல்ல ரோடு போட்டுருக்கலாம். உங்க வார்த்தையிலே முடிஞ்சிச்சு, மேபி. அப்ப they didn't do anything. அவங்க எதுவுமே செய்யலன்றத நிதர்சனம். அதனால பூசி முழுக வேண்டாம். அப்ப நீங்க கேட்பீங்க, சார் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, மீண்டும் மீண்டும் மக்கள் ஓட்டு போடுறாங்களே ஏன்? இதான கேள்வி. ஒரே விஷயம் தாங்க,
மக்கள் அடர்த்தியான வறுமை. என் மக்கள் வறுமையை இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. கடைசி நேரங்களில் எதையாவது ஒரு விஷயங்களை சொல்லி நீங்க ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்கன்னு சொல்லி, இன்னொன்று ஒரு நபர் ஜெயிக்க போற சூழ்நிலை உருவாச்சுன்னா அங்கே ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்றன்ற பேர்ல வீடு முழுக்க பணத்தை தராங்க. பணப்பட்டுவாடா செய்து தான் இந்த வெற்றியை பெறாங்களே தவிர மற்றபடி ஒண்ணுமே இல்லைங்க. ஆர்கானிக்கா ஒரு வெற்றி, நான் செய்த பணிக்கு ஒரு வெற்றி என்றெல்லாம் திமுக வரலாற்றிலே வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, கூட்டணி அவங்ககிட்ட கொஞ்சம் இன்டாக்டா இருந்ததுன்றது உண்மைதான். இங்க கூட்டணி பிரிவு பல்வேறு பிரச்சனைகளை மக்களுடைய கட்டமைக்கிறாங்க. கூட்டணி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு எங்களை பின்தள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டாங்களே தவிர இது தற்காலிகமான ஒரு தோல்விதான். தோல்வி என்பது முடிவல்ல. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பாதையை நோக்கி நிச்சயம் வரும். இல்ல சார், கரெக்ட் தான். தோல்விங்கிறது முடிவில்லை. தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி எல்லாருக்குமே சகஜம் தான். திமுகவே ஒரு டைம்ல தோத்துருக்குன்றது உண்மை. சோ அதை மாத்த முடியாது. ஆனா இங்க என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கனிமொழியை எடுத்துக்கலாமே. தூத்துக்குடியில அவங்க செஞ்சிருக்காங்க, செய்யல, அது அந்த மக்கள் தெரிஞ்சு அவங்க அந்த தொகுதியில ஓட்டு போட்டு கனிமொழி ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனா மேக்சிமமே திமுக ஜெயிச்ச வேட்பாளர்கள் எல்லாருமே கணிசமான வாக்கு, ஒத்துக்கிறீங்களா, கணிசமான ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதாவது முதல் இடத்துக்கும் இரண்டாவது இடத்துக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசம் இருந்திருக்கு. ஒரே 2 வேட்பாளர் எனக்கு தெரிஞ்சு பாமக சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆவரேஜ்ல தோத்துருக்காங்க. அதே மாதிரி விருதுநகர் தொகுதியில விஜய் பிரபாகரன் தோத்துருக்காங்க. அவங்களும் இப்போ ரீகவுண்டிங் போட்டிருக்காங்க. இப்போ உங்களதுலயும் ஏதாவது அன்புமணிக்கு அவங்களுக்கு ஆதரவா ஏதாவது ரீகவுண்டிங் போடுவீங்களா, இல்ல இது ஓகே தான், இந்த வாக்கு வித்தியாசத்துல நாங்க தோத்ததை நாங்க ஒத்துக்கிறோம், இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைமை பண்பு, ஒரு கட்சியில் இருக்கிறோம், ஒரு தேர்தலில் நிற்கிறோம்னாலே முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது வெற்றி தோல்வியை சரிசமமாக பார்க்கணும். தோல்வி வந்தவொடனே தோண்டு போயிட்டா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. என்றென்றும் மக்கள் படையினர் நாங்கள் இருந்துட்டு தான் இருக்கோம். இப்போ நான் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவ்வளோ டல்லாக போச்சு. ஒரே விஷயம் சொல்கிறேன். இதுவரை 40 எம்பிகள் திமுக 40 out of 40ன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு நாங்கள் தோர்த்துட்டோம். உங்கள் கூற்றுப்படி தோர்த்துட்டோம். பர்சன்டேஜ் தான் இருக்கு. நேற்று நாங்கள் மக்கள் சேவை மையம் என்று தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அலுவலகத்தை தொடங்கியிருக்கோம். நான் உங்களுக்கு புகைப்படத்தை காட்டுறேன். எங்களை பொறுத்தவரை நீங்க போடுங்க, போடாம போங்க. எங்கள் மக்கள் மீது கொண்ட காதல் தொடர்ந்துட்டே இருக்கும். நாங்க மக்களை லவ் பண்ணிட்டே இருப்போம். அவங்க ஹேட் பண்றாங்க, ஒரு டைம் நிச்சயம் அவங்க லவ் பண்ணுவாங்க. அந்த லவ்வை நாங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய காலம் நிச்சயம் வரும். இது காலத்தின் கட்டாயம். இன்னொன்று சொல்றேங்க, திமுக ஜெயிச்சிடுச்சு, திமுக பர்சன்டேஜ் வாங்கிருச்சு, அதிமுக பர்சன்டேஜ் வாங்கிருச்சு, சொன்னதெல்லாம் வீணா போச்சுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நாங்கள் பேசியது எல்லாமே மக்கள் காதுல போயிருச்சு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் 2வது இடம் வந்திருக்கோம். அப்ப நாங்க மக்கள் மனசு இடம் பிடிச்சதானே அர்த்தம். நாம் தமிழர் வாக்கு சதவீதமும் உயர்ந்திருக்கு. உண்மையாவே நாம் தமிழர் கட்சி பணம் கொடுக்காமல், நாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்க, எங்களை போன்ற ஒரு இயக்கம் பணம் கொடுக்காமல் சின்சியர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்றாங்க. நிச்சயமா அவங்க பெற்ற வாக்குகளுக்கு நிச்சயமா எங்க மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர் சொன்னது போல நாங்களும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 8% ஓட்டுன்றது இட்ஸ் a வெரி குட் பர்சன்டேஜ். அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறாரு. பாஜக சார்பாக நாம் தமிழர் கட்சிக்கு வாழ்த்து. அதை ஏற்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள் நாங்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய சித்தாந்தமே தமிழகத்திற்கு ஒரு ஒவ்வாத விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த விதமான விஷயங்களையுமே கொண்டு சேர்க்க முடியாது. அவங்களால ஓட்டு வாங்குறாங்க. சீமானந்தன் நல்லா பேசுறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இளைஞர்கள் எல்லாம் அவர் பேச்சை கேட்கிறாங்க, அதுலயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு தேச பார்வை இல்லாமல் தேசத்துல எது செஞ்சாலும் தப்பு, இங்க நான் தனி ஆளு, இங்க தனி மாநிலம், இது தனி நாடா பண்ணுவேன், இதெல்லாம் ப்ராக்டிக்கலி எதெல்லாம் பாசிபிள் இல்லாத விஷயங்களை பேசி ஒரு லைம்லைட் அவர் உருவாக்குறாரு. என்னை பொறுத்த மட்டும் சீமானந்தனுடைய அரசியல் நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அதை பற்றி எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இல்லை. ஆனால் ஒரு தேசிய அரசியலுக்கு, எல்லா மக்களுக்கான அரசியலாக சீமானந்தனுடைய அரசியல் இருக்காதுன்றது என்னுடைய பர்செப்ஷன். சார், அவர் ஒரு மாநில கட்சி. அவர் அந்த மாநிலத்துக்கு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் அவர். இப்ப விவசாயம் சரியில்லைங்கிறாரு, நிலங்கள் எல்லாம் எடுக்கிறாருன்றாரு, மணல் திருட்டு நடக்குதுன்றாரு, மலைகளை உடைக்கிறாங்கன்றாரு. இதெல்லாம் ஒரு இயற்கை சார்ந்ததான பேசுறாரு. அதெல்லாம் அப்படி மக்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? மொழி ரீதியான பிரச்சனைகளை அவர் செய்யறது என்பது எல்லாருக்குமே தெரியும். தமிழர்களை வரவேற்பது, தமிழர்கள் ஆள வேண்டும் என்று நினைப்பது ரொம்ப சந்தோஷம். புரட்சி இளைஞர் அண்ணாமலையாரும் தமிழன் தான், பேசக்கூடிய அந்த ஹரிஹரன் ராஜாவும் தமிழன் தான், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழகம் அந்த சுச்சுவேஷனை பொறுத்தவரை எல்லா மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆமாவா இல்லையா? தெலுங்கு பேசக்கூடியவர்கள், மலையாளம் பேசக்கூடியவர்கள், ஹிந்தி பேசக்கூடியவர்கள் அமைச்சிட முடியுமா? அவர்களெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இருந்துட முடியுமா? அவரவருக்கான பிரதிநிதித்துவம், அவரவருக்கான சிறு சிறு முக்கியத்துவங்களை கொடுத்தா தான் ஒரு ஸ்டேட்டை நம்ம கொண்டு போக முடியும். நம்ம எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய நாடாக தமிழ்நாடு அன்று முதல் இருக்கு. சார், அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க இந்த மண்ணை சேர்ந்தவங்க தான் இந்த மண்ணை ஆளணுங்கிறது? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரிஃபரபிளி எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி செய்யறதும் அதுதான். மண்ணை சேர்ந்தவர்கள் ஆளுவது நல்லதுதான், அதுல எங்களுக்கு முரண்பாடு இல்லை. ஆனா அடுத்தவர்களை குறை சொல்லி அவர்களை ஏளனப்படுத்தி தான் உயர்வு என்று சொல்வது தவறே கிடையாது. நீ கீழே இருக்கேன்னு சொல்றது ரொம்ப தப்பான விஷயம். அடுத்த மொழிக்காரங்கள்லாம் ரொம்ப அவர் மேல அதிருப்தியில் இருக்காங்கன்றது உண்மை. அந்த வாக்குகள் எல்லாம் அவர் நிச்சயம் வராது என்பது ரொம்ப ரொம்ப நம்பக்கூடிய விஷயம்.
அந்த ஒரு ஃபேக்டரில் சீமானன் டிஃபெக்ட் ஆகிறாரு. அதனாலே அவர் அரசியல் வந்து பெரிய அளவில் எடுபடாது. சீட்ஸாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளே அவருக்கு இருக்காது. நிறைய பேர் சொல்கிறாங்க விஜயோட சேருவார் அப்படி இப்படின்னு. சேர்ந்து வரட்டும், அவர் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யட்டும். பாஜகவுடைய பாதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்வது போல என் வழி தனி வழி என்கிற சூழ்நிலைக்கு ஏற்றுதான். எங்கள் வழி ரொம்ப தனி வழி. நிச்சயமாக மக்களிடையே எஃபெக்டிவாக போய் சேருவோம். நாங்கள் டக்குன்னு கீழே குதிக்கூடிய ஆள்லாம் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப் வளரக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு இருக்கும். அதுவரை எங்களுக்கு சந்தோஷம். இல்ல சார், விஜய் பத்தி நீங்க சொன்னீங்க. நடிகர் விஜயும் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அவர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா மாநில அங்கீகாரம் வாங்கியிருக்கு அப்படின்றதால. கூட்டணி எல்லாம் ரெண்டாவது பக்கம் இருக்கட்டும். நீங்க சொன்னீங்க அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த மாநிலத்தை ஆளணும் போது தான் இந்த டெக்னிக்கை ஒடிசால ட்ரை பண்ணாங்க. கரெக்டா? ஒடிசால ட்ரை பண்ணாங்க. அது இப்போ ஓகே ஆயிடுச்சு. ஒடிசால ஜெயிச்சிட்டீங்க பிஜேபி கூட்டணி. ஆனா அங்க இருக்கிற தமிழனை நீங்க வந்து வி.கே. பாண்டியனை பத்தி மோடி அவர்கள் பேசும்போது இங்க இருக்கிற தமிழர்களுக்கு கோவம் வரும்ன்றது அப்ப தெரிஞ்சிருக்கணும்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாண்புமிகு பிரதமருக்கு தமிழர்கள் மக்கள் மேல பெரிய அன்பு உண்டு. ஓகே. தமிழ் மொழி மேல பெரிய அன்பு உண்டு. எங்க போனாலும் நீங்க பேசுறீங்களோ இல்லையோ, மாண்புமிகு மோடி திருக்குறள் சொல்லாம பேச ஆரம்பிக்கிறது இல்ல. நான் தமிழனா பிறக்காம போயிட்டேனேன்னு சொல்லி பல இடங்கள்ல அவர் வேதனைப்பட்டு பேசக்கூடிய காட்சிகளை பார்த்திருப்பீங்க. அவர் தமிழனா பிறக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர். இன்னொன்று ஒரிசாவை பொறுத்தவரை அங்க உள்ள ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ நம்ம அதுக்கு ஏற்றவாறு பேசக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. தமிழர்கள் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழர்கள் குறை சொல்லியே. பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவி திருடினது தமிழர்கள் தான் சொன்னாரு. அப்ப அவர் வி.கே. பாண்டியன் இல்ல தப்பான ஒரு விஷயம் சொல்றீங்க. ஒருத்தன் திருடிட்டு தெருவுல போறான்னு நம்ம சொல்றோம். அந்த தெருவில் இருக்க திருடன் ஆயிடுமா? நீங்க சொல்றது அது போல இருக்கு. திருடியவர்கள் இங்க இருக்காங்கன்னு சொல்றமே தவிர தமிழர்களை திருடர்கள் நாங்க ஒரு போதும் சொல்லறீங்க. அப்படி நரேட்டிவ் மாத்தி செட் பண்ண சார். வி.கே. பாண்டியன் தமிழன் தானே, அதை ஒத்துக்கிறீங்கல்ல? வி.கே. பாண்டியன் தமிழன் மாற்றம் இல்ல. அப்புறம் அது நாங்க சொல்றது கேளுங்க. வி.கே. பாண்டியன் திருடன் சொன்னவங்க நாங்க. நீங்க எப்படி ஒரு அந்த மாநிலத்துல இப்ப கையோங்கி இருக்கிற தமிழர் அவர் தானே. நல்லா கேட்டுக்கோங்க. அவர் கையோங்கி இருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் அரசியலை செய்யட்டும். எங்களுடைய அரசியல் அந்த இடத்துல ஒரிசாவை சேர்ந்த ஒரு நபர் திருடர்களாக தமிழர்களை ஒருபோதும் சொல்லல. அந்த நரேட்டிவ் தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க. மீண்டும் மீடியால சுத்தி கேட்டுட்டே இருக்கீங்க. ஒரு திருடன் திருட்டு ஒரு தெருவுக்குள்ள ஓடுறான். அதை நாங்க சொல்றேன், தெருவுல தான் ஓடுறான்னா அந்த தெருவுல திருடன் ஆயிர மாட்டாங்க. அது போன்ற கூற்றுகளை பேசாதீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அப்ப இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறீங்கன்றதை ஒத்துக்கிறீங்க. தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி பேசுறோம், கேரளால ஒரு மாதிரி பேசுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்லம் ஏரியால ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும். ஒரு பார்சல் ஏரியா வரும்போது அங்க சில பிரச்சனைகள் தான் இருக்கும். அது போல ஒரு ஏரியா சமாச்சாரம் பார்த்து ஒரு ஏரியா பேச முடியும். நீங்க ஒரே போல பேசினால் அது இடியாப்பக்கார மாதிரி ஆயிரும். ஒரே மாதிரி அனௌன்ஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். அது நல்லது இல்லை. ஏன் காங்கிரஸ் பேசாத பேச்சா? ஏன் திமுக பேசாத பேச்சா? இன்னைக்கு இவங்கெல்லாம் பேசக்கூடிய பேச்செல்லாம் உங்களுக்கு புனித பேச்சா தெரியுது. ஆனால் மாண்புமிகு பிரதமர் பேசுறது உங்களுக்கு பெரிய ஒரு குற்றச்சாட்டு. காங்கிரஸோட பிரச்சாரத்தையும் பிஜேபி பிரச்சாரத்தையும் நீங்க சேர்த்து வச்சு தேர்தல் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அந்த பிரச்சாரத்தை சேர்த்து வச்சு பார்க்கும்போது யாருக்கு அதிகமான கான்ட்ரோவர்சி வந்து உங்களுக்கே தெரியும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கான்ட்ரோவர்சி யாருக்கு வந்து சொல்லுங்க பாப்போம். மோடி அவர்கள் பேசுறதுல அதிக கான்ட்ரோவர்சி வந்து ஒத்துக்கறாங்க. மோடி கான்ட்ரோவர்சி வந்துச்சா? ராகுல் எவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி வந்துச்சு ஒரு நியூஸ்ல பாத்தீங்களா? ஒரு மேடையில நிக்கிறாரு. நான் வந்து எல்லாத்தையும் கணக்கெடுக்க போறேன். உங்க ஒவ்வொரு வீட்டையும் நான் ஸ்கேன் பண்ண போறேன். ஸ்கேன் பண்ணி பார்த்து சொத்து அதிகமா இருந்தா உங்க சொத்தெல்லாம் பிரிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன். இந்த ரோட்ல ஃபேஸ்புக் நோண்டிட்டு இருக்க பசங்களுக்கு எல்லாம் வருடந்தோறும் 1 லட்சம் போடுவேன். எல்லாமே கழுவி ஊத்துனாங்க. என்னையா பேசுற நீ? பயத்தின் விளிம்புல நீ என்ன பேசணும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே. இன்னைக்கு மக்களும் நம்ப தொடங்கிட்டாங்க பாருங்க. ஒரு பொய்யை 10 தடவை சொல்லும் போது அந்த பொய் உண்மையா மாறுது. அது நினைக்கும் ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் சார் காங்கிரஸ்ல பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நலத்திட்டங்கள் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன நலத்திட்டம் பண்ணுவாங்க? அவங்க நலத்தை பார்ப்பாங்க. அவங்க நலத்தை பார்ப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன பதவி கிடைக்கும், அவங்க தங்கச்சிக்கு என்ன பதவி கிடைக்கும், இது சென்ட்ரல்ல. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு வாங்க. ஸ்டாலினுக்கு என்ன பதவி கிடைக்கும், அக்கா கனிமொழிக்கு என்ன பதவி கிடைக்கும், அப்ப நீங்களும் ஐயா ராசாவுக்கு என்ன பதவி கிடைக்கும்? அப்ப பிஜேபி இருக்கவங்களும் ஜெயிச்சா அப்ப உங்களுக்கும் பதவி வேணாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்கள் திட்டம் செய்வாங்களான்னு கேட்டீங்க. அதுக்கு என்னோட பதில் அவங்களுக்கு பதவி நோக்கம் மட்டும்தான். இதுவரை அவங்க பதவி இருந்து கிழிச்சது என்ன சொல்லுங்க. நாங்க பாஜக காரங்க என்ன கிழிச்சோன்னு சொல்லவா? அப்ப தெரிஞ்சது உங்களுக்கு. நாங்க எதுக்காக நிக்கிறோம், அவங்க எதுக்காக நிக்கிறாங்கன்ற கம்பாரிசன் உங்களுக்கு தெரிஞ்சது. அதனால சும்மா பொதுவா நீங்க மட்டும் வந்துட மாட்டீங்கன்னா அப்ப அவங்க மட்டும் அதுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டுடலாம். காங்கிரஸ் கட்சியை பாஜகவோட தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. இன்னைக்கு உங்க 200 சீட்டு வாங்கியிருக்கலாம். நீங்க என்ன வாங்கினாலும், என்ன நீங்க தலைக்கீழ் தயிர் சாதம் சாப்பிட்டாலும் நீங்க ஆட்சி அமைக்க முடியல. ஆமா இல்லையா? ஆட்சி அமைக்க முடியல. மீண்டும் மோடிஜி தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி இந்திய மக்கள் விரும்புறாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல எதிர்கட்சி எங்களை இருக்கட்டும். எங்களுக்கு அதை பத்தி ஆட்சேபனையே இல்லை. குறிப்பா நான் ஓப்பனா சொல்றேன், இவங்களை நாங்கள் எதிர்கட்சியாக கருதுவது இல்லை. காரணம் இவங்களுக்குள்ள எந்த அளவு ஒத்துமையா இருப்பாங்கன்னு சொல்லி நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க. பார்க்கத்தானே போறீங்க. இந்த ராகுலின் ஆட்டத்தை வெயிட் பண்ணி பாருங்க. எல்லாம் பிரிஞ்சு ஓடக்கூடிய சூழ்நிலை உருவாங்க. யாரும் வாய வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டணி என்ற பேருக்கு அங்கே இல்லாமல் தனித்தனியாக பிரிந்து ஓடுவார்கள். அந்த காலம் நிச்சயம் வரும். ஐபிஎல் எப்படி பெங்களூர் வந்து
ஜெயிக்கிற மாதிரி வரும் ஆனா கப்படிக்காது. அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களால வந்து ஜெயிக்கவே முடியாது அரசியல்ல அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு. உங்க பாஷையில சொல்லணும்னா சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு விஷயம், அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஒத்துக்கிறாங்க. அண்ணன் ஜெயக்குமாரோடைய மகன் அண்ணன் ஜெயவர்தன் இந்த கவுண்டிங் ஏரியால சுத்தும் போதே பல பேர் சொல்றாங்க அவர்கிட்ட, அண்ணே பிஜேபியோட இருந்துக்கலாம் போல என்ன அப்படின்னு. அப்ப அவரும் செவி செய்து தலையசைக்கிறாரு. எல்லாருக்குமே தெரியுது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட இருந்தா பெரிய லெவல்ல பலமா இருந்திருக்கும். இன்னைக்கு ஜெயிக்க முடியல. பையன் 3வது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு பேசக்கூடிய ஜெயக்குமாரனுடைய பையனை 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. டெபாசிட் வாங்குறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டார். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் கரை படிந்து போயிருச்சு. இவங்க கரையானா மாறிட்டாங்க. இவங்க அழிவை நோக்கி போகக்கூடிய நேரத்துல எங்களையும் கூட கூட சேர்க்கிறாங்க. நீ வா, தனியா நான் போக முடியாது. நாங்கள் உங்கள் அழிவு பாதைக்கு வர விரும்பல, வளர்ச்சி பாதைக்கு மக்களை கொண்டு செல்ல எங்களுக்கு இந்தியா அளவில் மேண்டேட் கொடுத்துட்டாங்க மக்கள். அடுத்த 5 ஆண்டு நாங்க தான் பிரதமர். பெரிய வரலாறுங்க. அந்த ஹேட்ரிக் வெற்றியை நேரு காலத்திற்கு பிறகு இன்று மாண்புமிகு பாரத பிரதமர் பெற்றிருக்கிறார். அதுவே பெரிய வெற்றி. தமிழக மக்கள் எங்களை புரிஞ்சுப்பாங்க. இப்ப மீண்டும் நாங்க தமிழக மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்ப அமைச்சரவையில் மீண்டும் தமிழர்களுக்கு இடம் தரோம். உங்களுக்கு புரியுதுங்களா? தமிழக மக்களுமே தொடர்ச்சியான அன்பு. என் மக்கள் என்றாவது ஒரு நாள் புரிந்து பாரதிய ஜனதா கட்சி வசம் வருவாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அதன் தொடர்ச்சியாக மக்கள் பக்கம் நிற்கிறோம். மக்களோட தோளோட தோல் நிற்போம் தெரியும். சார், பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாடுக்கு எத்தனை தடவை மோடி அவர்கள் வருவார் நினைக்கிறேன்? ஏன்னா இந்த தேர்தலுக்கு 18 வாட்டி வந்திருக்காரு இந்த 2 மாசத்துல மட்டும். பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம இருந்து ஒரு எம்பி கூட இல்லையே அப்படின்னு யோசிச்சு தமிழகத்துக்கு வராம இருந்துருவாரா? இது எத்தனை வாட்டி வருவாருன்னு நினைக்கிறீங்க? எப்படிங்க இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க? அவ்வளவு அருமையா இருக்குங்க. நான் ஒரே விஷயம் சொல்றேன். தேனியில அதுவும் அதிமுக எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஒரு நபர் ரவீந்திரநாத் அண்ணன் வந்து எம்பியா இருந்தார். மோடி எத்தனை தடவை வந்தார் தமிழ்நாட்டுக்கு? வந்து தானங்க இருந்தாரு. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா திட்டங்களுக்கும் தமிழக மக்களுக்கு அள்ளி கொடுத்தவர் மோடி. அதை சொல்லி கெடுத்தவர் ஸ்டாலின். கெடுத்து குட்டிசராக்கிறதுக்கு ஸ்டாலின் அண்ணன் கூட்டு போனோம். வளர்ச்சி அடைந்து மக்களை அப்படியே காக்கக்கூடிய ஒரு வாழும் தேசத்தந்தையாக கூடிய நரேந்திர மோடிஜியை பார்க்கும்போது இவங்களுக்குலாம் கொஞ்சம் அவசரமாக இருக்கிறது சகஜம்தான். அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான கான்ட்ரவர்சியும் இல்லை. இவங்களெல்லாம் அழிவு பாதைக்கு நிச்சயம் போவாங்க. புரியுதுங்களா? ஒரு நீரோட்டம் ஓடினே இருக்கிறதுனால அப்படி ஓடிட்டே நினைக்காதீங்க. அது காலப்போக்கில் மாறும். இதெல்லாம் அழிந்து போவார்கள் என்பது மீண்டும் நான் பதிவு செய்யறேன். சார், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பார்க்கப்பட்ட கட்சி வந்து பிஜேபி, நாம் தமிழர் தான். நீங்க ஒத்துக்கலனா கூட நாம் தமிழரும் பிஜேபியும் ரொம்ப பேசப்பட்டுச்சு, பார்க்கப்பட்டுச்சு, பாராட்டப்பட்டுச்சு. இதுல எந்த விதமான மாற்று கருத்தோ இல்லை. நான் 2 பேருக்குமே வாக்கு சதவீதம் நல்ல வாக்கு சதவீதம். ஆனா என்ன, அதிகாரத்துக்கு வர முடியல. நீங்க சொல்றது என்ன? நாங்க அதிகாரத்துக்கு வந்தா இதை பண்ணுவோம், மக்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் செய்வோம். நாம் தமிழர்ல இருந்தும் நாங்களும் அதிகாரத்துக்கு வந்தா இந்த திட்டங்கள்லாம் செய்வோம். ஆனா 2026 தான் உங்க எல்லாரோட டார்கெட்டாவே இப்ப இருக்கு. ஏன்னா அண்ணாமலையும் என்ன சொல்லியிருக்காரு, மறுபடியும் திமுக டெபாசிட் கூட வாங்காது கதையை தான் அவர் மறுபடியும் 2026 ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது இந்த 2026 பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல கதைன்னு சொன்னீங்க, அது தவறு. இது கதையெல்லாம் இல்ல, இது நிஜத்துல நடக்க போற விஷயம். சார், அந்த கட்சி டெபாசிட் வாங்காம இருக்க முடியுமா சார்? நீங்களே சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே திமுக ஆர்கே நகர்ல டெபாசிட் வாங்காம போயிருக்கு. அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்க. இதே அதிமுக பெண்ணாகரத்துல டெபாசிட் வாங்காம போயிருக்கு. அம்மா உயிரோட இருந்த நேரத்துல, கருணாநிதி உயிரோட இருந்த நேரத்துல. அதனால அப்படிலாம் நினைக்காதீங்க. டெபாசிட்டே வாங்காம ஐயோ ஏங்க ஏடிஎம்கே எல்லாம் எப்படிங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா சார், அதெல்லாம் வந்து ஒரு தொகுதி அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்போ 234 தொகுதி சட்டமன்ற தேர்தல் வரும்போது 2 ஆளும் கட்சியே இருந்திருக்கு, திமுக அதிமுக. அப்படி இருக்கும்போது டக்குன்னு அந்த கட்சியில டெபாசிட் வாங்காதுப்பா, நாங்க தான்ப்பா வருவோம் அப்படின்னா அது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தானே இருக்கு. நீங்க யோசிக்கணும்னு தான் நாங்க பேசுறதே. மக்கள் இனியாவது யோசிக்கட்டும். நம்ம சொல்றதுல ஒரு விஷயங்கள் இருக்கும், யோசிக்கட்டுமே. மக்களுக்கு நல்லதை வந்து நாங்க ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு இன்னைக்கு. இந்த செட்பேக்கு பிறகு நம்ம இன்னும் அதை வலியுறுத்தி சொல்லணும். என்னன்னா, திமுக உங்களுக்கு துரோகம் செய்த கட்சி, இனியும் துரோகம் தான் செய்வாங்க. எந்த எம்பி வெளில வந்துருவாங்க? உங்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை, நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்கல்ல, எந்த எம்பி வெளில வந்துருவாங்க? யாருமே வரமாட்டாங்க மேடம். வராத ஆட்களுக்கு, சமோசா பஜ்ஜிக்கு போராட்டம் பண்ணக்கூடியவர்கள்லாம் நீங்க வாக்களித்து மீண்டும் மீண்டும் அனுப்புறதை நினைக்கும் போது தான் ரொம்ப மனவேதனையா இருக்கு. அதைத்தான் நாங்கள் மீண்டும் ஸ்ட்ராங்கா பதிவு பண்றோம். இந்த அதிமுக திமுகவால உங்களுக்கு கால்வாசி பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் என் மக்களே, அப்பாவி மக்களே, மீண்டும் மீண்டும் நீங்க அவங்க நம்புறீங்களே, ஏன் அதை நீங்க நம்ப கூடாதுன்றது வலியுறுத்துறது பாஜகவுடைய கடமை. நல்லதின் பக்கம் ஒரு பையன் தப்பு பண்றாங்க, ஒரு பையன் வளரும் போது தப்பு பண்றான், ஒரு கெட்டத்தனமான விஷயங்கள் போறான், அவனை நல்வழிப்படுத்தி கொண்டு வரது யாரோட கடமை? ஒரு தாயினுடைய, ஒரு தகப்பனுடைய கடமை. இன்னைக்கு தாயாக தகப்பனாக இன்னைக்கு தமிழகத்தையும் சரி இந்தியாவையும் சரி கட்டி காக்கக்கூடியவர்களாக அண்ணன் அண்ணாமலையாரும் மாண்புமிகு மோடிஜி இருக்காங்க. நல்வழிப்படுத்தி கொண்டு வராங்க. என் மக்கள் இந்த மாதிரி ஓட்டு போடல, அடுத்த மாதிரி போடாம விட்டுருவோம் நினைக்கிறீங்க நீங்க? நாங்க அறுதி பெரும்பான்மையில வர வாய்ப்பு இருக்குங்க. அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. நீங்க ஏறவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். அரசியலே அதுதான். இன்னைக்கு அதிமுக திமுக போன எம்பிக்கு முன்னாடி எம்பி என்ன பர்சன்டேஜ் நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் 40%. இன்னைக்கு இவங்களால வாக்களிக்க வர மக்களே ஓட்டு போட விரும்பலங்க. என்னத்துக்கு இவங்களுக்கு போட்டுக்கிட்டு? என்னத்துக்கு? இவங்க குடும்பம் நல்லா இருக்கும். எந்த குடும்பம் இவங்க வந்து அப்லிஃப்ட் ஆயிருக்கு? எந்த ஒரு செக்டார் ஆஃப் பீப்புள் டெவலப் ஆயிருக்காங்க?
அதை தாண்டி திராவிட ஓட்டு கட்சிகள் எதுவுமே பண்ணலங்கிறீங்க. நிச்சயமாங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு பெனிஃபிஷியரா இருக்க மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு யாரையுமே வளர்க்காமல் எல்லாரையுமே யோசிக்க விடாமல் வைப்பதுதான் இவங்களுடைய பெரிய ஸ்ட்ராட்டஜி. யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓட்டு போட மாட்டான். இன்னைக்கு யோசனை பண்ண வைக்கிறதுக்கு எல்லாரும் மண்டையிலே உட்கார்ந்து நாங்க தான் அவங்களுக்கு அறிவுரை சொல்றோம், தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கோங்க 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 மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி மக்களை மடைமாற்றி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகும். சார், மாநில தலைவர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலுக்கு அப்புறம் இன்னொரு தேர்தல்ல இருக்க மாட்டாருன்றது அது RSSல இருக்கிற ஒரு சட்டமா கூட இருக்கலாம். அது அஜெண்டா இல்ல நீங்க யாருங்க சொல்லுவீங்க. சொல்ற அதெல்லாம்? ஏன் சார் இப்போ வந்து தேசிய தலைவரை மாத்திருக்கீங்கல்ல? அதாவது நல்லா நட்டா புரிஞ்சுக்கோங்க, அவர்கள் மாத்தி வந்திருக்காருல்ல நல்லா இப்போ? புரிஞ்சுக்கோங்க. ம். கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய விருப்பம் தான். Okay. ஒரு நபர் தொடர்ந்து இருமுறை அந்த பொறுப்புல வகிக்கலாம். நான் சொல்றது ஒரே விஷயம், எங்கள் தலைவரை மாற்றக்கூடிய வாய்ப்பு இல்லை. நான் இதே மீடியால சொல்றேன், மாற்ற மாட்டாங்க. அதுல என்ன ஒரு வேலை மாத்துனா ஒரு வேலை மாத்திட்டாங்க. எதுக்கு மேடம்? சார் என்ன வேணா நடக்கலாம் சார். அப்ப கட்சி அரசியலை மாத்தினா- பொறுத்த வரைக்கும் என்ன வேணா இல்லைங்க, நடக்கலாம். மாற்றணும் எதுக்கு சொல்றீங்க? ஏன்னா 2 வாட்டிக்கு மேல இருக்க மாட்டான்னு இப்ப நீங்க தான் சொன்னீங்க. 6 வருஷம் தான் இருப்பாங்கன்னு. ஆமா. தமிழிசை மாத்திருக்கீங்க, இல்ல, எல்முருகன் இல்ல மாத்திருக்கீங்க. அண்ணாமலை பதவி எடுத்து எவ்வளவு நாள் ஆகுது நினைக்கிறீங்க? 3 வருஷம் ஆகலையா சார்? 4 வருஷம் ஆகுது. ஆகலையா? 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் 3 ஆண்டு காலம் இருக்குது. ஓகே. இன்னைக்கு மக்களை எல்லாம் நல்ல ஒரு வழி கொண்டு வராரு. தமிழ்நாடு மக்களிடையே பாஜகவை பிரபலமடை செய்திருக்காரு. எல்லா பக்கத்தையும் இன்னைக்கு பாஜகவை தெரிய தொடங்கிருச்சு. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு கட்சியில இருக்க நிர்வாகிகிட்டே நல்ல பேர் இல்ல அப்படிங்கிறாங்க. இப்ப கூட எஸ்பி சேகர் சாரோட எஸ்பி சேகர் பாஜக இல்லைங்க. அடுத்து பேசுங்க. எஸ்பி சேகர் பாஜக கிடையாது. இப்போ இல்ல சார், அவர் இருந்த டைம்ல அவர் சொன்ன கருத்து இது. அண்ணாமலைக்கு மரியாதை தெரியாது, அண்ணாமலை அந்த நிர்வாகிகள் அதாவது மூத்த நிர்வாகிகளை மதிக்கல அப்படிங்கறது மேபி அவர் இருந்திருக்கலாம். அவர் இருந்தார் இல்லையா? இருந்தப்போ அவர் பார்த்த கருத்து அவர் சொல்றாரு, தப்பு இல்லையே. நான் ஒரே விஷயம் சொல்றேன், ஒரு அரசியல் கட்சின்றது ஒரு பெரிய பாதை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இவருக்கு மரியாதை கொடுக்காமலாம் இல்லை. 24 மணி நேரம் இவருக்கு சலாம் போட வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இல்லை, எங்கள் அண்ணாமலையாரனுக்கும் கிடையாது. ஓகே. ஒரு கட்சின்னும் போது எல்லாருமே ஒரு செட்டப்ல போகும்போது தான் கட்சி ஒரு பொலிவை நோக்கி போகும். சும்மா உட்காந்துட்டு சிலிண்டி வேலை பார்த்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு எஸ்பி சேகர் அண்ணனுக்கு ஒரு 10 ஓட்டு இருக்குமாங்க. நான் கேட்கிறேன், தவறா சொல்ல எம்எல்ஏவா இருந்திருக்காரு. புரிஞ்சுக்கோங்க. அம்மா காலத்துல எம்எல்ஏ இருந்தாரு, அது மறுக்கப்பட விஷயம் இல்ல. இப்ப நிக்க சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க மேடம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறை சொல்பவர்களால் மக்களுக்கு பெற்ற பயன் என்ன? குறை சொல்றாங்கல்ல, இவங்க மக்களுக்கு செய்த பணி என்ன? இவங்க பாஜகல என்ன பணியை செய்து பாஜகவை வளர்த்தாங்க? நான் அவங்களுடைய ஏஜையோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோ குறை சொல்லல. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாத ஒருத்தர் கட்சியை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையில அவரை வந்து சும்மா நோண்டிக்கிட்டு எனக்கு மரியாதை கொடு, நீ அதை பண்ணியா, இவங்க பேசுறதுனால சீனியர்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்கல்ல சார். நல்லா ஒரு புரிஞ்சுக்கோங்க. கட்சியில சீனியரா இருக்கும். நீங்க சீனியர் ஜூனியர் எல்லாம் விடுங்க. ஒரு கட்சி ஒருத்தர் வராரு, நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு, சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்கள என்கரேஜ் பண்ண வேண்டியது யார் கடமை? ஒரு சீனியரா ஒரு வயதுல மூர்த்தவரா என்கரேஜ் பண்ணி கொண்டு போனாங்க ஆனா கட்சியில. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தமிழிசை சவுந்தரராஜன் மேம் மேல வந்ததில்ல, எல்முருகன் சார் மேல வந்ததில்ல, அவர் மரியாதை எல்லாம் நடந்துட்டது இல்லன்னு சொன்னது இல்லையே சார். உங்க கட்சியில இருக்கவங்களே சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அக்கா மேல வரல அண்ணாமலை மேல வருது, அப்ப அண்ணாமலை கெட்டவரா இல்லவரா? கெட்டவர்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்பி சேகர் ஒரு நபர் சொல்வதனால் அண்ணாமலையோட கேரக்டர்ல நீங்க முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவராக அவர் இருக்கிறாரு. தோர்த்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு அப்படின்ற கான்செப்ட் படி இன்னைக்கு பாஜக செல்றோம். எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. எங்களை பொறுத்தவரை நாங்க மக்களை நோக்கி போறோங்க. மக்களை தேடி போய்கிட்டே இருப்போம். வெற்றி என்பது எங்களை தேடி வந்தே தீரும். நிச்சயம் மக்கள் எங்களை தேடி வந்தே தீருவாங்க. ஒரு நாள் இவங்க தண்ணியும் கொடுக்க மாட்டா, சோறும் கொடுக்காம மயக்க நிலையில இருப்பான் மக்கள். அப்போ கண்ணை திறக்கும் போது எங்கள் அண்ணாமலையார் முகம் தான் தெரியும், தாமரை சின்னம் தான் தெரியும். ஐயோ இந்த புண்ணியவானுக்கு ஓட்டு போட்டு நம்ம உயிர் வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் இயங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நிச்சயம் எங்கள் பக்கம் மடை மாறி வருவாங்க. இதை நான் ஆணித்தரமா சொல்றேங்க. அப்ப நாம் தமிழர்லயும் இந்த மாற்றம் உண்டு. அப்ப இந்த மாற்றம் நாம் தமிழருக்கும் ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு வளர்ச்சின்றது இருக்கும். நாம் தமிழர் கட்சியை வந்து டிசைட் பண்ண ஃபேக்டர் எனக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க களம் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்க கட்சி கேடர்ஸ் நிறைய பேர் உருவாகி இருக்காங்க. இல்ல அரசியல் நிலவரத்தை வச்சு நான் உங்க இடை நான் திரும்பவும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி வளர்றது சந்தோஷம். ஆனால் சீமானவன் சொல்லக்கூடிய மாதிரி சொல்றேன், எல்லாரும் நிக்கிறோம், நாங்க கொஞ்சம் முன்னால நிப்போம் அண்ணன் சொல்லுவாரு. அதே போலதான் எல்லா கட்சியும் போட்டோம், ஆனா அதுலயும் நாங்க கொஞ்சம் முன்னாடி போவோம் என்பதை நான் இந்த நேர்காணல் வாயிலா தெரிவித்துக்கிறேன். சரி, எப்படி இருந்தாலும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்சி அமைச்சிட்டீங்க. மோடி அவர்கள் தான் 3வது முறையும் பிரதமர் ஆயிட்டாரு. அண்ட் இந்த 5 வருஷம் இதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் தான். என்னதான் தொங்கும் பார்லிமெண்டா இருந்தாலும், நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஆதரவு இருந்தாலும் எப்ப இந்த ஆதரவு முறிவு ஏற்படும்ன்றது தெரியாது. தொங்கும் பார்லிமெண்ட் தயவு செய்து வார்த்தையை மறுத்துருங்க. கிடையாதுங்க, இருங்க. சோலோவா மெஜாரிட்டியா நாங்க இருக்கோம். அதாவது மத்த கூட்டணிகளை கம்பேர் பண்ணும்போது இல்ல அல்ற சில்லறையெல்லாம் சேர்ந்து ஒரு இருக்குதுங்க. அவங்க சொல்ற கேளுங்க, அவங்க ஒரு நம்பர் சொல்றாங்க மேடம், நரேட்டிவ் செட் பண்றாங்க மேடம், ஊருக்கு போய் ஒப்பாரி வைக்கிறாங்க மேடம்.
ஊருக்கு ஒப்பாரி வைக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க ராமர் கோயில் கட்டினா ஐயோ அந்த தொகுதியிலே பிஜேபி ஜெயிக்கலையே மேடம் நல்லா கேட்டுக்கோங்க. நாங்க அயோத்தி கோயில் கட்டினால ஓட்டு வரும்னு சொன்னோமா எங்கேயாவது? நீங்க அந்த கோயில் கட்டியிருக்கோம் அந்த கோயிலை வச்சு ஓட்டு கேட்கணும்னு சொன்னோமா நாங்க? சார் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம ராமர் கோயிலை கட்ட இப்ப நீங்க எப்படி சொன்னீங்க தேர்தலுக்கு 3 மாசம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேடம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது இல்ல. இருங்க. இப்ப நீங்க எப்படி சொன்னீங்க தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி திமுக 1000 ரூபாய் கொடுத்தாங்க அதனால மக்கள் மனசு அவங்க கவர பார்த்தாங்க நீங்க சொன்னீங்க. அதேதான் ராமர் கோயிலை கட்டினா மேபி ஐயோ நம்ம இந்தியால ராமர் கோயில் கட்டிட்டாங்கப்பா இத்தனை வருஷம் சொன்னதை மோடி அவர்கள் நிறைவேற்றிட்டாருன்ற அந்த பார்வை மக்களுக்கு இருக்கும்னு நினைச்சீங்க. அதோட நிப்பாட்டி அது வாக்குகளை மாறணும் நினைக்கவே இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராமர் கோயில் கட்டினா ஓட்டு விழுந்துரும். அது மாறலையே அந்த தொகுதியிலே ஜெயிக்கலையே. அதாங்க சொல்ற கேளுங்க. முக்கியமான இடங்களே இவங்க ஸ்கேம் பண்றாங்க. உள்ள போய் ஒப்பாரி வைக்கிறது. ஐயோ இப்படி ஆகி போச்சு இப்படி பண்ணிட்டாங்க உன்னை வாழ விட மாட்டாங்க உன்னை அனுப்பிச்சிருவாங்க தப்பா சொல்ல நம்பிடுவாங்கல்ல மேடம். நானே இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு தடவை ஒரு விஷயம் நம்ப முடியும் போங்க சார் நீங்கள் வேற தொடர்ச்சியாக ஒரு 5 சொல்லிட்டே இருக்கீங்கன்னா நம்ம ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க மக்கள் மேலே எந்த குறையும் இல்லை. மக்கள் கொஞ்சம் மங்கலாக இருக்குது தண்ணி பட்டவங்களுக்கு அது தெளிவடையக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்துல பாஜக வந்து நிற்கும். அதை நாங்கள் அறுவடை செய்வோம் நான் நம்புறேன். நிச்சயமா சார். நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ஒரு வேளை உண்மையாக ஆச்சுன்னா மகிழ்ச்சி சந்தோஷம். ஏன்னா மக்களுக்கு தேவை யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள வரவேற்கிற கடமை ஒரு நெறியாளராகவும் எங்கள் சேனலுக்குமே அது கண்டிப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் 2024 தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ 2026 தேர்தலில் என்ன நடக்க போகுது பிஜேபியில் இன்னும் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றத உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.